மனைவியை காதலிக்க மறுக்கும் மனம் மனைவியின் காதலை உணர மறுத்த தருணம். மணவாழ்வு மனம் கசிப்பில் முடிந்ததை எண்ணி வருத்தும் அங்கிருவரும் இணைவார்கடையிடையில் யாரேனும் நுழைவார்களா? வெய்யோன் பொறுமையாக தன் கதிர்களை பூமியினூடே பரப்பிக் கொண்டிருந்த அழகிய காலை பொழுது, தகரமும் அல்லாத கிராமமும் அல்லாத நடுத்தர மக்கள் வாழும் சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதி. எனினும் காலை நேரத்திற்குரிய பரபரப்பை மக்களிடம் காண முடிகவர்னும் புலராத காலை பொழுதில் காசல் தெளித்து கோலையிடும் நங்கை. இடுப்பில் தூக்கி சொருகிய பாவாடையின்ன தலையில் மேல்கொண்டைகையில் கோல மாலோடு வந்து அழகிய பூ கோலம் போட்டாள். சுபத்திராட அம்மா சுபா கோலம் போட்டாச்சார். மில் போட்டுட்டேன் அண்ணி. ஐதோ வரேன் என்றவாறு துடைப்பம் கோல் பொடியுடன் உள்ளே சென்றான் நம் கதையின் சுபத்திரா. சுபத்திராடன் வயது இளம் நங்கை இளங்கலை பட்டதாரி. சிவநேசன் மகேஸ்வரியின் இரண்டாவது புதல்வி. கல்லூரி படிப்பை முடித்து விட்டு வீட்டில் இருக்கும் சுட்டி பெண்ட வீட்டில் தனக்கான திருமண வரன்களை தேடி கொண்டிருக்கும் தன் பெற்றோரின் செல்ல மகள் தன் அண்ணன் கிருஷ்ணாக்கு சண்டைக்காரி. தங்கை அண்ணி ராதவின் தோழமை கலந்த நாத்தனார். 5 வயது அண்ணன் மகன் தீபக்கின் செல்ல எதிரிடமிக பொறுமைசாலி. ஆனால் மிகவும் பயந்த சுபாவம். கோபம் வந்தால் அழுபவள்ட சத்தமாக பேசினால் கூட பயந்து நடுங்கும் பேதை. தனக்கு எது வேண்டுமானாலும் தந்தை மற்றும் அண்ணாவிடம் இருந்து கேட்டு வாங்கி கொள்பவள். அடக்கமான பெண்டவளை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும் அவளின் குறும்பு தனம். பாதுகாப்பு என்ற பெயரில் உலகம் அறியாமல் வளர்க்க பட்ட இனம் யுவதி. சூப என்ன ராதாகாலையிலேயே இப்படி என் பேர ஏலம் விட்டுட்டு இருக்க? நீ எல்லாம் வயசு பொண்ணா? ஆமா 23 வயசு பொண்ணு. உனக்கு தெரியுமா கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுட என்று விட்டு நகம் கடித்து வெக்கம் படுவது போல் நடித்தான்ட. நீ என்ன கருமத்த வேணா பண்ணு. அந்த வெக்கம் மட்டும் படாத. அந்த சங்கடத்தை மட்டும் சகிக்க முடியல என்று சந்தானம் ஸ்டைல் இல் கலாய்ந்தாள் ராதா. காலங்காத்தால கலாய்க்க தான் கூப்பிங்களா அண்ணி என்று போய் கோபம் காட்டினாள் சுபாட. பின்ன உள்ள அபிஷேகம் பண்ணவா கூப்பிடுவாங்க? போங்கனா கோவமா போறேன். நீ எங்க வேணா போழுங்கா அந்த தேங்கா பத்தைய வச்சிட்டு போ என்று அவளின் அம்மா கூற. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க போலையே, சரி சமாளிப்போம் என்று மனதில் நினைத்து கொண்டு. தாயே நீயுமா உன் பொண்ண இப்படி பேசுவ? நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல தேங்கா சாப்பிட கூட உரிமை இல்லையா? தேங்கா திங்க உரிமை இருக்கு, ஆனா திருட உரிமை இல்ல. உன்னை யாரும் இங்க எதுவும் நினைக்க கூப்பிடல. இதோ இந்த உயா உன் அண்ணாக்கும் அப்பாக்கும் கொண்டு போய் குடு. என்னடா இன்னும் வேலை எதுவும் சொல்லலையேன்னு பார்த்தேன். இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போக போறா. பாவம் நம்ம வீடு ல ஜாலியா இருக்கட்டும்னு தோணுதா உங்களுக்கு? சார் ஈ நீ புருஷன் வீட்டுக்கு போய் எந்த வேலையும் செய்ய தெரியல. நூ எங்களுக்கு நல்ல பேரு வங்கி தரதுக்காட ஒழுங்கா எல்லா வேலையும் கத்துக்கோட போடென்று அதட்டினால் அம்மா. சரி சரி உன் புராணத்த ஆரம்பிக்காத, நான் செய்றேன். குடு அந்த மயட என்று கேட்டு வங்கி கொண்டு அண்ணனின் அறையை நோக்கி நடக்கலானாள். டேய் அண்ணாட மிஸ்டர் கிறுக்கன் கிருஷ்ணா. அடிங்கடையாரை பார்த்து கிறுக்கன் சொல்ற வாயிடவாயி கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு என்று அவளை அடிக்க துரத்தினான். ஐயோட தகப்பா என்ன காப்பாத்து என்று தந்தையின் அறை புரிந்தாள். டேய் கல்யாணம் ஆகி புள்ள பெத்துட்ட, இன்னும் அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க வெக்கமா இல்ல? அதானே வெக்கமா இல்ல. நீ வாய மூடுடி. கிட்ட வந்தா நீ அடிப்பட. நீ எதுக்கு என் கிட்ட வர? மௌம் உள் வாய மூடத்தான். அடி ராஸ்கல் என்று துறந்த. அங்கு தன் தந்தைக்கு பரின்று வந்தான் தீபக். தாந்தாட அத்தைக்காரி, நான் அப்பா திட்டுந்தவளை கேளுடானுக்கு நீ என் அப்பாவை திட்டுற? ஆமாடி அந்தைக்காரி போடி. அங்கு எய்விற்கும் தீபக்கும் சண்டை தொடங்க இனிய பொழுது இல்சை பொழுது ஆனது. நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கட்டூர் திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. 30 வருடங்கள் கழித்து தன் கணவனின் சொந்த ஊருக்கு வருகை தந்தார் காமாட்சி அம்மாள். அவர் வந்து இறங்கிய இடம் சிவநேசன் மகேஸ்வரியின் இல்லம். காமாட்சி அம்மாவின் நினைவு பல வருடங்கள் பின்னோக்கி சென்று கொண்டிருந்தது. காமாட்சி அவரது கணவர் சுந்தரமும் காதலித்து திருமணம் செய்து கொள்ள இருந்தனர். ஆனால் இருவரது வீட்டிலும் அவர்களது காதலை எதிர்க்கவே சுந்தரத்தின் நண்பனான சிவநேசன் அவர்களின் திருமணத்திற்கு முன் நின்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார்.
திருமணம் கோயிலில் நடைபெற இருந்த வேளையில் இரு குடும்பத்தினரின் வீட்டாரும் திரண்டு வந்து மணமக்களை தனியே பிரித்து சென்றனர். ஆனால் சிவனேசன் இன் உதவியால் இரவோடு இரவாக சுந்தரமும் காமாட்சியும் வேறு ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவர்களிருவரும் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தனர் சிவனேசன் மகேஸ்வரி தம்பதியின. ஏனெனில் அவர் அனுப்பி வைத்தது தன் நண்பன் மற்றும் நண்பனின் காதலி அல்ல, தனது ஒன்றுவிட்ட சகோதரியான காமாட்சி தங்கையையும் கூட. தனது அண்ணனின் உதவியால் தான் இவ்வாறு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தது என்று மனதில் நினைத்து கொள்வார். அவர் ஊரை விட்டுச் செல்லும்போது கையில் கொடுத்து அனுப்பிய ரொக்க பணமும் தனது மனைவியின் ஒரு சில நகைகளும் மட்டுமே அவர்களின் இன்றைய அபரிமிதமான வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. காமாட்சியின் பெற்றோரும் சுந்தரத்தின் பெற்றோரும் எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டும் அவர்கள் இருவரும் சென்ற இடத்தை பற்றி வாயை திறக்கவே இல்லை சிவனேசன்ட. இதன் மூலம் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நிகழ்ந்து விட்டால் என்ன செய்வது என்பதை அறிந்து அவர்கள் இருவரையும் தன்னிடம் சொல்லாமல் வேறு ஏதேனும் ஊருக்கு சென்று விடுமாறு கூறிவிட்டார். அவர்களுடனான தொடர்பை துண்டித்து கொண்டார். எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் கேட்கவும் கூறியிருந்தார். ஆனால் அவர் செய்த உதவிக்கு தங்களால் கைமாறு செய்ய முடியாது, மேலும் அவர்களை கஷ்டப்படுத்தக் கூடாது என்று எண்ணி சிவனேசனை விட்டு வெகு தூரம் சென்று விட்டனர். இன்று கழுத்து வரை பணம் இருக்க அனைத்து சொந்தங்களும் தேடி வந்தது. இருவீட்டாரும் அவர்களை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் சிவனேசன் வீடு எப்போதும் போல ஒரு நடுத்தர வர்க்க குடும்பமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தது. பல நாட்கள் கழித்து தனது சொந்த ஊரில் திருவிழாவிற்காக வந்து இறங்கினார் காமாட்சி. சுந்தரம் ஒரு முக்கிய வேலை இருப்பதால் திருவிழா அன்று வந்து கலந்து கொள்வதாக கூறிவிட்டார். அந்த நிகழ்வுகளை அசை போட்டபடியே நின்றிருக்க வந்து கதவை திறந்தால் சுபத்திரா. நீங்க வாரு, நான் பாராட சரிதான்ட. என்ன பத்தி உன்னுடைய அப்பா உன்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையா? இல்லை, எனக்கு தெரியாது. உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்கட. அம்மாவும் அப்பியாவும் திருவிழாக்கு போயிருக்காங்கட. அண்ணனும் அண்ணியும் கடைக்கு போயிருக்காங்க. சீக்கிரம் வந்துடுவாங்கட, வந்து உட்காருங்க. அன்று வரவேற்று அவரை சோயாவில் அமர வைத்து தண்ணீர் கொடுத்தாள். நீங்க எங்கிருந்து வந்து இருக்கீங்க? அதான் சென்னையிலிருந்து கரேன்டா. தங்கம், உன் பேரு? என் பேரு கத்திர. அன்று இருவரும் பேரிக் கொண்டிருக்கும் போதே உள்நே நுழைந்தனர் சிவேசன் மகேஸ்வரி தம்பதியினர். காமாட்சியும் சிவனேசன் ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து பல வருடங்கள் கடத்துவிட்ட நிலையில் காமாட்சி என்ற அமுஞாளுடன் ஓடிச் சென்று தன் தமையனை அணைந்தார். மகேஸ்வரியின் கண்களிலும் நீர் கசிய, நீ எப்போடா வந்த? இப்போதான் அண்ணா வந்தேன். அவன் வரலையா அம்மா? அவனுக்கு எங்களை பார்க்க விருப்பம் இல்லையென்ன அண்ணா? நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. நாங்க வந்தது உங்கள பார்க்க மட்டும்தான்டே. எங்களுக்கு இப்ப எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு. சொத்து வந்ததும் சொந்த பந்தமும் வந்தது. ஆனா நீங்க மட்டும் எங்களை தேடி வரவே இல்லை. ஏன் அண்ணா? நாங்க உங்களை மதிக்க மாட்டோம் என்று நினைத்து விட்டீர்களா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லட்டா அம்மாட. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் என்னை தேடி வருவீங்கன்னு தெரியும். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நானே உங்கள தேடி வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. நீங்க எதுக்கு அண்ணா எங்களை தேடி வரணும்னு நினைச்சு சொல்றேன்டா. அம்மா வந்து உட்காரு. அண்ணி எப்படி இருக்கீங்க? கிருஷ்ணா எங்க? கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு போல. ஆமா, நீங்க இந்த ஊரை விட்டு போகும் போது கிருஷ்ணாவுக்கு 3 மாசம். இப்போ அவனுக்கும் 30 வயசு ஆயிடுச்சு. இல்ல, அவனுக்கு குழந்தையும் இருக்கு. உள்ள தூங்கிட்டு இருக்கான் என்று பல நாட்களாக நடந்த கதைகளை பேசிக் கொண்டிருந்தனர் மூவரும். காமாட்சி, சுந்தரம் எப்போ வருவான்? அண்ணா, அவரு திருவிழாவுக்கு வருவாரு. சரிடா என்று கூற மூவரும் விருந்து உண்டு அன்றைய பொழுதை இனிமையாக கழித்து கொண்டிருந்தனர். மாலையில் வியாபாரம் முடிந்து கிருஷ்ணாவும் மனைவி ராதாவும் இல்லம் வந்து சேர்ந்தனர். அவர்களும் அவர்களோடு ஐக்கியமாகி விட அன்றைய நாள் இனிமையாக அமைந்தது. அனைவருக்கும் சிவனேசன் அனைத்து கதைகளையும் அசை போட்டு கொண்டு இருந்தார் தனது மனைவி மற்றும் மக்களிடம். சுபத்ராவிற்கு அப்போதுதான் தெரியவந்தது காமாட்சி தனக்கு அத்தை என்பது. இப்படி 2 நாட்கள் கழிய திருவிழா நாளும் வந்தது. சுந்தரம் தனது நண்பன் சிவனேசனை கட்டித்தமுலி ஆலிங்கலம் செய்தார். சிவா, எப்படிடா இருக்க டா மாப்ள? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை. எங்களை எல்லாம் உனக்கு பார்க்கணும்னு தோணவே இல்லையாடர்?
உங்கள பாக்கணும்னு தோணுனதால மட்டும் இல்லடாட நம்ம ஊரோட சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு நான் என்னோட பையனுக்கு பொண்ணு தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கேன் என்று கூற அனைவரும் சந்தோஷத்தில் மிதந்தனர். சுபத்திரா காமாட்சியிடம் நன்றாகவே